ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் நெட்வொர்க் அண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் நெட்வொர்க் பார்க்கலாம். வாட் இஸ் நெட்வொர்க்கில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்குன்னு என்ன, இன்டர் நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்னா என்ன நான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு நெட்வொர்க்னா என்னென்னா, ஒரு 2 கம்ப்யூட்டர் ஒயர் இல்லைனா ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தால் அதை நம்ம நெட்வொர்க்னு சொல்லுவோம். அது 2 கம்ப்யூட்டர் இருக்கலாம், அது 2க்கு மேலே இருக்கலாம். 2க்கு மேலே ஒரு கம்ப்யூட்டர் கனெக்டில் இருந்தால் அது நம்ம நெட்வொர்க் சொல்லுவோம். இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங்னா அதே 2 கம்ப்யூட்டர் தான் ஒயர் மூலமாக கனெக்டில் இருக்குது. இந்த ஒயர் மூலமாக கனெக்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு PC1 கம்ப்யூட்டர் PC2 கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறது. ஒரு டேட்டா ட்ராவல் ஆகுது. அந்த டேட்டா ட்ராவலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெட்வொர்க்கிங். எப்போ ஒரு 2 PC கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுது, 2 PC நம்மளோட டேட்டா ஷேர் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, சரி ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா நம்ம நெட்வொர்க்கிங் சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர் நெட்வொர்க்கிங்னா என்னன்னு சொல்லலாம். ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஏரியா 1ல் ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஏரியா 2ன்னு இருக்குது, அங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி தான் நெட்வொர்க் என்னது, ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் கனெக்ட்லேருந்து அதை நெட்வொர்க் சொல்லுவோம். இங்கே ஒரு நெட்வொர்க்கு, இங்கே ஒரு நெட்வொர்க்கு. இங்கே ஏரியா 1ல் இருக்கிற பர்சன் ஏரியா 2வில் இருக்கிற பர்சன்கிட்ட பேசணும். அது பேசுகிறதுக்கு நம்ம ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பேசுவோம். இங்கே இருக்கிற ஒரு நெட்வொர்க் பர்சன் இந்த நெட்வொர்க்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதை நம்ம இன்டர் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். இதை தான் ஒரு ஏரியா 1லேருந்து ஏரியா 2க்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதை நம்ம இன்டர் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். லாஸ்ட் நெட்வொர்க்கர். நெட்வொர்க்கர் என்னன்னா, இந்த நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறாருல, இந்த நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறவர் நம்ம நெட்வொர்க்கர் சொல்லுவோம். சரிங்களா? அவ்வளோதான், நெட்வொர்க் பற்றி முடிஞ்சிடுச்சு. இப்போ டைப் ஆஃப் நெட்வொர்க் பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் நெட்வொர்க்கில் ஒரு 6 டைப் பார்க்கலாம். லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், பேன் பர்சனல் ஏரியா நெட்வொர்க், மேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், பேன் வைட் ஏரியா நெட்வொர்க், கேன் கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க், சான் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். சரிங்களா? ஃபஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேனை பற்றி பார்க்கலாம். லேன் பற்றி சொல்லணும். ஒரு சின்ன நெட்வொர்க்கில் ஒரு 15லேருந்து 10 யூசர் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை நம்ம லேன் நெட்வொர்க் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம லேன் நெட்வொர்க்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா ஹை ஸ்பீட். சரிங்களா? ஹை ஸ்பீட் கிடைக்கும், லோ காஸ்ட்டு தான். ஆனால் அவ்வளோ செக்யூரிட்டி பார்க்க போனால் ஆவரேஜ் செக்யூரிட்டி இருக்கும். ரிசோர்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு டேட்டா ஷேர் பண்ணுறது இன்டர்நெட்டும் தேவைப்படாது. ஒரு 15 யூசர் நம்ம நெட்வொர்க்கில் இருக்காருன்னா அவருக்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறது நமக்கு நெட்டு தேவைப்படாது. நம்ம வேறு இன்டர் நெட்வொர்க் யூஸ் பண்ணி வெளிலேருந்து ஒரு ரிசோர்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணணும்னு தெரியும். அப்போ மட்டும்தான் நம்ம ISP மூலமாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அவ்வளோ கஷ்டம் இல்லை. பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னால் நாமளே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம்ல, அதான் பேன் சொல்லுவோம். நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணி ஒருத்தன் கனெக்ட் பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃபை இன்னொருத்தனை கனெக்ட் பண்ணிட்டான்னா நம்ம நெட்வொர்க்கில் 2 பேர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம ஒய்ஃபையை ஒரு 4-5 பேர் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கும் நெட் வராது, அவனுக்கும் நெட் வராது. அதே மாதிரி தான் யூசர் அதிகமாக பேனில் என்ன ஆகும்னா சர்வீஸ் டவுன் ஆயிரும். ஒரு யூசர் இருந்தால் சர்வீஸ் அதிகமாக வரும். ஒரு 2, 3, 4 பேர் கனெக்ட் பண்ணிட்டா நெட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லோவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம மேன் பார்க்கலாம். 3வது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லேன் நெட்வொர்க் இது, இன்னொரு லேன் நெட்வொர்க் இது. ஒரு 2க்கு மேற்பட்ட ஒரு லேனை கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு மேன் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா, ஸ்விக்கி எடுத்துக்கலாம். நம்ம சிட்டியில் ஒரு ஸ்விக்கி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இது ஒரு பிரான்ச் இருக்குது. இன்னொரு பிரான்ச் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு பிரான்ச் இருக்குது. இன்னொரு பிரான்ச்சு ஸ்விக்கி, இன்னொரு பிரான்ச் ஒரு பக்கம் இருக்குது. சரிங்களா? இது மெயின் பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா சப் பிரான்ச்சோட கனெக்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருமானம் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணிக்கணும். சரி, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே மேன் யூஸ் பண்ணுவாங்க. மேன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சப் பிரான்ச்சும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்விக்கி ஓவரால் ஒரு இந்த மேன் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு 5லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டில் இருக்கிற எல்லா பீப்புளையும் கனெக்ட் பண்ண முடியும்.
அது வெளில போனால் அந்த ஸ்விக்கி ஒரு நெட்வொர்க் அக்சஸ் பண்ண முடியாது, அந்த ஒரு சாஃப்ட்வேர் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி மேன் யூஸ் பண்ணுறது மூலமாக 50 சரௌண்டிங், மேக்ஸிமம் 50 தான், 50 சரௌண்டிங் உள்ள கீழே யூஸர் வந்து ஸ்விக்கியை அக்சஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க முடியும். அது நம்ம மேன் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபோர்த் என்ன பார்க்கலான்னா வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. நம்ம யூடியூப் யூஸ் பண்ண முடியுது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுதுல்ல. அதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா வேன் தான் யூஸ் ஆகுது. இந்த வேன் நெட்வொர்க் எவ்வளோ கவர் பண்ணணும்னா இது ஒரு கவரேஜ் வந்து மொத்த உலகத்தையும் கவரேஜ் பண்ணோம். அதனால் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் நமக்கு கரெக்டாக இங்கேருந்து நம்ம எந்த ஒரு மூலைக்கு ஒரு பர்சனை கூட வரையும் கம்யூனிகேஷன் பண்ண முடியும், நம்ம டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? அது பண்ண முடியுது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் லேன் தான், எல்லா இடத்துலையும் லேன் தான். ஒரு லேன் நெட்வொர்க் இதில் வந்து மல்டிபிள் லேன் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு வேனை கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து 5th வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் பார்க்கலாம். கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் வந்து இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பேருனா கார்ப்பரேட் ஏரியா நெட்வொர்க். இது நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா காலேஜில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜில் பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிகாம் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லேப் இருக்கும், அப்படியே பிகாமில் ஒரு லேப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் ஆஃபீஸ்லேயும் ஒரு லேப் இருக்கும். சரிங்களா? ஆஃபீஸ் ரூமு. சரிங்களா? இது ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறவன் சிஎஸ் லேபில் இருக்கிற பிசியை கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறோம் பிகாமில் இருக்கிற பிசியும் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரு நிறைய கம்ப்யூட்டர் இருக்கும்ல. லேன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 தான். சரிங்களா? அதே மேலே கனெக்ட் பண்ண முடியாது. அது நம்ம காம்பஸ் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ண மூலமாக நிறைய பிசியை யூஸரை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? கனெக்ட் பண்ணலாம், நம்ம நெட்வொர்க்கில் வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த சிஎஸ்ல கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற பிசியை அக்சஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணலாம், ஒரு டேட்டா வந்து ஷேர் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறவர் வந்து இந்த யூஸர் என்ன பண்ணுறாரு, இங்கே பிகாமில் லேபில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஒய்ஃபை கூட ஷேர் பண்ணலாம். நம்ம காலேஜ் ஒய்ஃபை வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே ஆஃபீஸ் ரூமில் ஆன் பண்ண ஒய்ஃபை நம்ம சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரும், நம்ம பிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேப்புக்கும் வரும். சரிங்களா? நம்ம கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுறது மூலமாக. லாஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். அது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து கூகுள் டிரைவ் தான். நம்ம ஒரு கூகுள் டிரைவில் 15 GB வந்து ஃப்ரீ டேட்டா கிடைக்குமா, அந்த ஃப்ரீ டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஃபோட்டோ வீடியோ வந்து ஷேர் பண்ணி அதில் சென்ட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயா எப்போ தேவைப்பட்டால் அதை பார்த்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னா அந்த ஆஃபீஸில் வந்து சர்வர் இருக்கும், அந்த சர்வர் ரூம்குள்ளே தான் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் இருக்கும். நம்ம ஆஃபீஸில் நடக்கிற ஃபைலெல்லாம் நம்ம பிசியில் சேவ் பண்ண முடியல, இல்லை ஸ்டோரேஜ் அதிகமாக இதில் நமக்கு தேவையில்லைன்னா நம்ம வந்து சர்வரில் இருக்கிற சேனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த சர்வர் மூலமாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.